அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் தீர்ப்பு வழங்கி வருகிறது மதுரை மாவட்ட நீதிமன்றம். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். என்னோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன் வணக்கம். தற்போது இந்த கொலை வழக்கில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லலாம். நிச்சயமாக பிரியங்கா, தமிழை ஒழிக்க ஜெயராஜ் இன்னிக்ஸ் லாக்அப் மரண வழக்கு காவல்துறை வரலாற்றில் கரை புரிந்த அத்தியாயம் என்றுதான் சொல்ல வேண்டும். கொடூர குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்களே காவல்துறை கண் முன்னாடி ஜாலியாக சுற்றித் திரியும் போது கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா ஊரடங்கு விதிமீறல் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட தந்தை மகனான ஜெயராஜ் இன்னிக்ஸை அடித்தே கொன்றது சாத்தான்குளம் காவல்துறை. கைது செய்யப்பட்டதை தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து இரவு முழுவதும் அடித்து சித்திரவதை செய்த காவல்துறை உடல்நிலை மோசமடைந்தும் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைத்து, ஆனால் கோவில்பட்டி கிளை சிறையில் அடைக்கப்பட்ட ஜெயராஜும் பென்னிக்ஸும் வீட்டுக்கு சடலங்களால் கொண்டு வரப்பட்டனர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த தந்தையும் மகனும் போலீஸ் கஸ்டடியில் உயிரை விட்டது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. தமிழகம் முழுவதும் வணிகர்கள், வியாபாரிகள் போராட்டத்தில் இறங்கினார்கள். முதலில் மர்ம மரணமாக இருந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கு காவல்துறை தாக்கியது உறுதி செய்யப்பட்டு கொலை வழக்காக மாறியது. குறிப்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் பணியாற்றிய பெண் காவலர் மார்ச் முன்பு அளித்த வாக்குமூலம்தான் வழக்கையே திருப்பி போட்டது. விடிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் தாக்கப்பட்டதாக துணிச்சலாக சாட்சியளித்தார் பெண் காவலர் ரேவதி. இதனிடையே ஜெயராஜ் பென்னிக்ஸ் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியானது. பென்னிக்ஸின் உடலில் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் காயங்கள் இருந்த நிலையில் முதல் நாள் இரவு தொடங்கி அதிகாலை வரை 7 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் இருவரும் தாக்கப்பட்டனர் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. காவல்துறையில் ஏற்படுத்திய காயங்கள் தான் மரணத்திற்கு காரணம் என்பது உறுதியாகவே சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவியாளர் ரகு கணேஷ், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 9 காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இதனை அடுத்து ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை வழக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜெயராஜ் பென்னிக்ஸின் செல்போன் கடை தொடங்கி சாத்தான்குளம் காவல் நிலையம், கோயில்பட்டி கிளை சிறை, அரசு மருத்துவமனை, ஜெயராஜ் பென்னிக்ஸின் குடும்பத்தினர் என மொத்த பேரையும் சிபிஐ விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்தது. சாத்தான்குளம் காவல் நிலையமே சிபிஐ கட்டுப்பாட்டில் சென்றது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் மரணத்திற்கு பிறகு சாத்தான்குளம் காவல் நிலைய சுவரில் படிந்திருந்த இரத்தக்கரை அழிக்கப்பட்டதும், டேபிள் மேஜைகள், இன்ஸ்பெக்டர் அறையில் படிந்திருந்த இரத்தக்கரை அழிக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரத்தக்கரைகளில் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ மாதிரிகள் ஜெயராஜ் பென்னிக்ஸின் டிஎன்ஏவுடன் கச்சிதமாக பொருந்தின. அதோடு சம்பத்தன்று சாத்தான்குளம் போலீஸ் பயன்படுத்திய லத்திகள், சேகரிக்கப்பட்ட இரத்த மாதிரிகள் ஜெயராஜ் பென்னிக்ஸ் மனசாட்சியின்றி கொடூரமாக தாக்கப்பட்டதை உறுதி செய்தன. மேலும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அளிக்கப்பட்டிருந்ததையும் சிபிஐ மோப்பம் பிடித்து கண்டுபிடித்தது. வழக்கில் முக்கிய நபராக இந்த சாத்தான்குளம் ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாற விரும்பி தாக்குதல் செய்த மனு ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்தின் எதிர்ப்பை அடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டது. இதே மாதிரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் சிபிஐ தரப்பின் வாதத்தை அடுத்து தள்ளுபடி செய்யப்பட்டன. வழக்கில் 150க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய சிபிஐ சுமார் 2500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கின் விசாரணை தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. காவல்துறையின் அதிகாரம் குறித்து விவாதத்தை தூண்டிய ஜெயராஜ் பென்னிக்ஸ் காவல் நிலைய மரண வழக்கில் நீதிமன்றம் வாசிக்க போதும் தீர்ப்பு வரும் காலத்தில் காவல் நிலைய மரணங்கள் நிகழாமல் தடுக்க உதாரணமாக மாறுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. அதிகாரம் கையில் இருக்கிற என்ற ஆவணத்தில் ஆடும் சில அதிகாரி துஷ்பிரய காவலர்களுக்கு பாடம் புகட்டும் வகையில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்கின் தீர்ப்பு அமையும் என பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த தீர்ப்பானது நீதிபதி முத்துக்குமரன் என்ற தீர்ப்பை வாசித்து வருகிறார். இதில் தந்தை மகன் இருவருக்கும் போலீஸ்காரர்கள் தான் காயங்கள் ஏற்பட்டுள்ளது என்பது புரிஞ்சமாகிறது என்று முழு பக்கங்களையும் இரு தரப்பு வழக்கறிஞர்கள் முன்பு நீதிபதி முத்துக்குமரன் வாசித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.